சுதாகர் பாக்கியாவுக்கு விரிச்ச வலையில சுதாகரை சிக்கிக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். பாக்கியா பணமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை, நான் தான் அப்போவே ரெஸ்டாரண்ட்டுக்கு பணம் தரேன்னு சொன்னேன், நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க சம்மந்தி, இப்போ கூட பரவாயில்ல, பணம் வேணும்னா சொல்லுங்கள் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா இருந்துக்கிட்டு, நான் பணத்தை வாங்கிக்கிறேன், நீங்கள் தந்துடுங்க, என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ ஆகுமோ எனக்கு நஷ்டம் இல்லாமல் எல்லா பணத்தையுமே தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பாக்கியா இந்த சுதாகர் கிட்ட பணம் கேட்டது உண்மையாகவே சரிதான்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இங்கே பாக்கியா பணம் கேட்டதுமே இங்கே சுதாகருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருது. அப்புறம் எல்லாரும் இருக்கிறனால நம்மளால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு இங்கே சுதாகருமே, நான் தந்துடுறேன் சம்மந்தி, நீங்கள் நாளைக்கு வாங்கிக்கோங்க என்னோடய ஆஃபீஸில் சுதாகர் சொல்லிட்டு இங்கே பாக்கியா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே பாக்கியாவை பிடிச்சி திட்டுறாங்க. இந்த சுதாகர் பண்ணது தப்பு இல்லையா, நம்ம பாக்கியா பணம் கேட்டது தான் தப்பா, இது என்னப்பா நியாயம், இந்த ஈஸ்வரி வாயிலேயே ஒரு அற விட்டால் சரியாக இருக்கும், இந்த வடிகட்டின முட்டாளை என்ன தான் சொல்கிறது, இந்த கோபி அண்டு செலியனம் திருந்தாத ஜென்மங்க, என்னத்தை தான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா திட்டுறவங்களை எல்லாத்தையுமே நம்ம பாக்கியா வாயடிச்சிடுறாங்க. இப்போ எனக்கு 50 லட்சம் கடன் இருக்குது, நான் லோன் வாங்கினதெல்லாம் யார் கிட்டுவா, நீங்களா போயிட்டு கெட்டுவீங்க, நான் தானே கெட்டணும், என்னோடய 2 ரெஸ்டாரண்ட்டுமே இப்போ என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருந்து அவர் தான் பிடுங்கினார், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி இதுதான் உண்மை, அதுக்கு அவர் பணம் கொடுத்து தான் ஆகணும், அதனால தான் நான் கேட்டேன், சரிங்களா, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, தலையிட்டால் உங்களுக்கு மரியாதையை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு திட்டிகிட்டு இங்கே பாக்கியா தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி கோபிக்கிட்ட என்னடா இவ இப்படி இருக்கிறா, இவளால் இனியா வாழ்க்கையே கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு தான் தோணுது, சம்மந்திக்கிட்ட இப்படிலாம் பேசினா அவருக்கு பிடிக்குமா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் இந்த பாக்கியாவுக்கு கொஞ்சமாச்சும் அது தோணுதா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே கோபி இருந்துக்கிட்டு என்ன தான் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலம்மா, அங்கே அவர்கிட்ட போயிட்டு பேசினா அவர் ஒரு மாதிரி சொல்கிறாரு, இங்கே பாக்கியா கிட்ட பேசினா பாக்கியா ஒரு மாதிரி சொல்கிறா, எனக்கு எதை நம்பனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சுதாகரை இவருக்கு பல வருஷமாக தெரியும்ல, அதனால் இவர் சுதாகர் சொல்கிறத தானே நம்பணும், அப்படி தாங்க சொல்லணும், இத்தனை வருஷமாக பாக்கியா எப்படின்னு சொல்லிட்டு இந்த கோபிக்கு தெரியாதான், அதனால் யார் சொல்கிறத நம்பணும்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியலையாம், என்னத்த சொல்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி எப்போதும் போல் பாக்கியாவை தான் கழுவி ஊற்றுறாங்க. என்னடா நீ இப்படி சொல்கிற, சுதாகர் சம்மந்தி எவ்வளோ பெரிய ஆள், அவர் எப்படா போய் சொல்லுவார், இவளுக்கு ரெஸ்டாரண்ட் பைத்தியம் பிடிச்சி போச்சு, அதனால தான் கோவத்தில் அவர் மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாள், அவளுக்கு வேறு வேலை இல்லைல்ல, இப்போ அவள் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறாள், அந்த கோவத்தில் பேசுவாடா, அதான் சம்மந்தி சொல்லிட்டாங்களே, அதை தான் அவர் வாங்கலை, வேற ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் கூட நேராக பார்த்தேல, அப்புறம் என்னடா கோபி, ஆனால் பாக்கியா பண்ணுறது ரொம்பவே தப்பு, அவகிட்ட பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரி பாட்டி இதை பற்றி பாக்கியா கிட்ட பேசும்போது பாக்கியா இந்த ஈஸ்வரி கன்னத்துல பல்லார்னு ஒரு அறையை விட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. மறுநாள் பாக்கியா இங்கே வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க, அதாவது சுதாகர் கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக தான் கிளம்புறாங்க. இங்கே பாக்கியா கிளம்பி வரவுமே பாட்டி இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா உனக்கு தான் வேலை இல்லையே, ரெஸ்டாரண்ட்டும் மூடியாச்சு, இப்போ எங்கே கிளம்பி இருக்கிற, என்ன புதுசாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்கத்த தெரியாத மாதிரி கேட்குறீங்க, நான் தான் போயிட்டு அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு வர போகிறேன், அதான் சொன்னேன் இல்லை, அவர் தான் இன்றைக்கி வர சொல்லியிருந்தார்ல உங்கள் சம்மந்தி, அவரை பார்க்குறதுக்காக தான் போகிறேன் பணத்தை வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உண்மையாகவே கிளம்பி போகிறியா பாக்கியா, இதெல்லாம் ரொம்ப பெரிய அசிங்கம் நீ பண்ணுறது, யாராச்சும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு கை நீட்டி பணத்தை வாங்குவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை போகும்போது என்னை கோவப்படுத்தாதீங்க, அவர் பணத்தையே நான் வாங்குகிறேன், என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கான பணத்தை நான் வாங்குகிறேன், என்ன இதை பற்றி இதுக்கப்புறம் என்கிட்ட பேசினா உங்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த பாக்கியா பேச பேச இந்த ஈஸ்வரி பேசிக்கிட்டே தான் போவாங்க. அதனால் இந்த ஈஸ்வரி பாட்டியை பல்லார்னு ஒரு அறதாங்க விடணும். இங்கே சொல்லிட்டு இந்த பாக்கியா கிளம்பிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி பாட்டி தலைப்பாடு அடிச்சுக்கிறாங்க, இந்த பாக்கியா சொல்கிறதையே கேட்க மாட்டாளே, இது எதில் போயிட்டு முடிய போதோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுதாகரை பார்க்குறதுக்காக அவங்க ஆஃபீஸ்க்கே பாக்கியா போயிடுறாங்க. இங்கே
ஒரு பக்கம் சுதாகர் இருந்துக்கிட்டு இந்த பாக்கியா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க. இப்போ பாக்கியா வந்ததுக்கப்புறம் வாங்க சம்மந்தி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. எனக்கு இங்கே உட்காரதுக்கெலாம் இஷ்டம் கிடையாது அப்படின்னு வந்து இங்கே பாக்கியா சொல்கிறாங்க. சரி சம்மந்தி, நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே பாக்கியா பார்த்திங்கன்னா எனக்கு 60 லட்சம் வேணும் தந்துருங்க, அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட சுதாகருக்கு இதயமே வெடிச்சு போயிடுது. என்ன இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கேட்குற அந்த பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அந்த ஒரு இதை வந்து வெளியே காட்டிக்கல. அதுக்கு அவர் பெரிய பிளான் பண்ணுறாரு. சரி 60 லட்சம் தானே, வாங்கிக்கோங்க தாராளமாக, போகும்போது கொஞ்சம் பத்திரமா கொண்டு போயிருங்க சம்மந்தி, ஏன்னா பெரிய அமௌண்ட்டை கொண்டு போகிறீங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கூட பாக்கியாவுக்கு அதில் இருக்கிற அர்த்தம் புரியலை. இங்கே தன்னோட ஆளுங்கக்கிட்ட சுதாகர் சொல்கிறாரு, போய் பணத்தை வந்து கொண்டு வந்து மேடம்கிட்ட வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர்கிட்ட. மேனேஜருமே பார்த்தீங்கன்னா 60 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்து சுதாகர் கையில் வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க சம்மந்தி, ஆனால் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் 60 லட்சம் இருக்கான்னு. கரெக்டாக இருக்கும் சரிங்களா, என் உங்களுக்கு எப்போதுமே நம்பிக்கை இருக்காது, அதனால் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே சுதாகர் வந்து பாக்கியா கிட்ட பணத்தை கொடுத்துட்றாங்க. பாக்கியா வாங்கினதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாக்கியா ஆஃபீஸை விட்டு வெளியே போனதுமே இங்கே சுதாகர் பார்த்திங்கன்னா பெரிய மாஸ்டர் பிளான் வந்து பண்ணுறாங்க. இங்கே வந்து ஆளுங்க கிட்ட சொல்லி, இங்கே பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், இப்போ ஒரு அம்மா வந்து போகும் இந்த வழியில் தான் ஆட்டோலையோ, சரியா அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சுட்றேன், அந்த பொம்பளைக்கிட்ட வந்து பணம் இருக்கும், என்னோடய பணம் தான், அந்த பணத்தை வந்து நீங்கள் அந்த அம்மாக்கே தெரியாமல் அட்டையை போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பணத்தை திருடுறதுக்காக வந்து இந்த சுதாகர் தந்திரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த ஆளுங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணால் தந்துடுறேன், ஆனால் பணத்தை மட்டும் நீங்கள் என்கிட்ட சேர்க்காமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, உங்களை உண்டு இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ரொம்பவே மிரட்டுறாரு. அந்த ஆளுங்களும் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணிடுறோம் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் நேரத்தில் அந்த பணம் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியாவை நினச்சி இந்த சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன மேடம், நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்கிறீங்களா, போங்க, இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன கதியில் நிற்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இந்த சுதாகர் இருக்கிறாரு. இங்கே பாக்கியா வந்து ஆட்டோவில் தான் அந்த பணத்தோடு போயிட்டுருக்குறாங்க. பாக்கியாவுக்கு தான் தெரியாதே இந்த சுதாகர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த பணத்தை திருட போகிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர்லெஸ்ஸாக தான் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோவில் ஏறுற மாதிரி ஒருத்தவர் ஏறி ஒரு ரெண்டு பேர் ஏறி, அதுவும் லேடிஸ் ஏறுற மாதிரி ஏறி பாக்கியா கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியோ பாதி வழியிலே வந்து இறங்கிறாங்க. பாக்கியா வந்து அந்த அந்த பையில் பணத்தை வச்சு தான் அவங்க சரியாக கவனிக்கல. போகும்போது அந்த லேடிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ரவுடி பசங்கக்கிட்ட போயிட்டு கொடுத்துட்றாங்க. இவங்க பாக்கியா இறங்குற இடமும் வந்துருச்சு. இறங்க போகிறாங்க. கடைசியாக பார்த்தா அவங்கக்கிட்ட அந்த பணமே இல்லை. இங்கே ஆட்டோக்காரங்களை கூப்பிட்றாங்க, இருங்கண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, ஏதாச்சும் அங்கே பை இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லையம்மா இங்கே எந்த பையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் பாக்கியாவுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மனசு சுக்குநூறாக உடைஞ்சிருது. எங்கே போச்சு பணம், நம்ம கொண்டு தானே வந்தோம், ஆட்டோலையும் இல்லை, யார் எடுத்துருப்பா, வரும் வழியில் அந்த 2 பேர் ஏறினாங்களே அவங்க எடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே கதறி அழுதுட்டுருக்குறாங்க. அவங்கள போய்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்க, அண்ணா ப்ளீஸ்ண்ணா அந்த 2 லேடி இறங்குனாங்களா அந்த இடத்துக்கு மட்டும் நீ கூப்பிட்டு போங்களேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இங்கே பாக்கியாவுக்கு எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அந்த லேடி அங்கே இல்லவும் இல்லை. அங்கே பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் வந்து விசாரிக்கிறாங்க. இங்கே ஒரு 2 பொம்பளைங்க இறங்குனாங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு வந்து அக்கம் பக்கத்துலலாம் கேட்குறாங்க. இல்லையே நாங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இங்கே தன்னோட வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஏமாற்றத்தோட பாக்கியா வராங்க. இன்னொரு பக்கம் இந்த சுதாகர் பிளான் பண்ண மாதிரியே அந்த அமௌண்ட்டை அவர் கைக்கே வந்து சேர்ந்துருது. சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த பாக்கியோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சே ஆகணுமே நமக்கு. முதல்ல நம்ம கிளம்பி போயிட்டு அவங்க வீட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் பாக்கியாவோட வீட்டுக்கு வராரு. இங்கே பாக்கியா வர்றதுக்கு முன்னாடியே சுதாகர் வீட்டுக்கு வந்துடுறாரு. சுதாகர் வீட்டுக்கு வந்ததுமே எப்போதும் போல எல்லாருமே வரவேற்கிறாங்க. என்னங்க சம்மந்தி இப்போ கூட வந்திருக்கிறீங்க, சொல்லாமல் கூட வந்துட்டீங்களே, சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை சம்மந்தி கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன், 60 லட்சம் என்கிட்ட கேட்டாங்க, 60 லட்சத்தையும் நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன், அவங்க காணோம் இன்னும் வரலையா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதை கேட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க.
என்ன சொல்கிறீங்க? அப்படியா? இதெல்லாம் எதுக்கு சம்மந்தி? அவள் தான் கேட்குறான்னு சொல்லிட்டு நீங்களும் கொடுக்குறீங்களே, ஆனால் உங்களுக்கு பெரிய மனசு தான், நீங்கள் பணக்காரன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. கொடுத்து தானே ஆகணும், அவங்க ரெஸ்டாரண்ட்டை தான் வந்து இப்போ எங்கள் மருமக கிட்ட இருக்குது, அதனால் வந்து இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி சரி வந்தால் நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சுதாகர் கேட்டுட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே பாக்கியா வீட்டுக்கு வரும்போது கதறி அழுதுகிட்டே வராங்க. இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க பாக்கியா. பாக்கியாவை பார்த்து ஈஸ்வரி பாட்டி கேட்குறாங்க, என்ன அதான் நீ நினச்சதை சாதிச்சிட்டல, அதான் சம்மந்திக்கிட்ட பணத்தை வாங்கிட்டல, இப்போ என்ன நீ வந்து கலங்கிட்டு நிற்கிற, என்ன ஆனந்த கண்ணீரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அங்கே விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை. நான் இன்னும் வீட்டுக்கே வரல, நான் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இப்போ என்ன நிலமையில நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதான் சம்மந்தி தான் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனாரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கோபி எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு டவுட்டாக இருக்குது. நானே வீட்டுக்கு வரல, அவர் எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து இங்கே எல்லாத்தையுமே சொல்லிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகம் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன உனக்கு என்ன தான் ஆச்சு, எதுக்காக நீ இப்படி அழுதுட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி கேட்குறாங்க. ஒரு பக்கம் என்னம்மா ஆச்சு, அதான் உனக்கு நஷ்டம் இல்லாமல் பணத்தை வாங்கிட்டேல, இப்போ என்ன உனக்கு சந்தோஷம் தானே, இப்போ கூட எதுக்கு நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. பணத்தை நான் வாங்கிட்டு தான் வந்தேன், அவரும் கொடுக்க தான் செஞ்சார், வரும்போதே பணத்தை காணோம், மிஸ் ஆகிடுச்சு, யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் இதுக்கு பின்னாடியும் அந்த சுதாகர் தான் இருப்பார், கண்டிப்பாக எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, அவர் தான் எனக்கு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்ட மொத்த குடும்பமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எங்கள் பாட்டி கோபி எல்லாருமே கடுப்பாகிறாங்க. என்ன பாக்கியா, உன்னோட கேர்லெஸ்னால நீ தொலைச்சிட்டு இப்போ கூட சம்மந்திக்கிட்ட வந்து நீ சம்மந்தியை வந்து பழி சொல்லுவியா, இதெல்லாம் ரொம்பவே தப்பு பாக்கியா, இப்படிலாம் நீ பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல, இப்படிலாம் பண்ணோம்னா எதுக்கு அவர் பணத்தை உங்ககிட்ட கொடுக்கணும், அதை பற்றி யோசிச்சு பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்ட அதை தான் நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், அவ்வளோ நல்லவர்லாம் அவர் கிடையாது, அதான் இப்படி பணத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நானே வந்து அப்படியே யோசித்தேன், அதான் இப்போ பெரிய ஆப்பா வச்சுட்டார்ல, நீங்கள் இன்னுமே அவரை நம்பிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு, என்கிட்ட அவர் நல்லவர் வல்லவர் மட்டும் இன்னொரு டைம் பேசுனீங்கன்னா இங்கே நடக்கிறதே வேறு, பிடிச்சி எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருக்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியலையே, எப்படி அந்த பணத்தை வந்து நான் கண்டுபிடிக்கப்போ, அவர் தான் இப்போ எடுத்தாருன்னு சொல்லிட்டு நான் என்னால் நிரூபிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா இருந்துக்கிட்டு அழுதுட்டுருக்குறாங்க. எழில், செழியன், செனி எல்லாருமே பாக்கியாவை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க. கொடுத்த பணத்தையும் இப்படி வந்து தொலைச்சிக்கிட்டு நிற்கிறியே, தொலைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ கூட சம்மந்தி மேலே வந்து பழியை சொல்கிறியேடி, நான் என்ன பண்ணேன், இனியாவோட வாழ்க்கை உன்னால தான் நாசமாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி பாட்டி ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே பழனிசாமி சார் வந்து என்ட்ரி கொடுக்கணும், அவரால் இந்த பிரச்சனை வந்து முடியறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா அந்த பாக்கியா வந்து என்ன பண்ணதுன்னே தெரியாமல் அவ்வளோதான், அவங்க வாட்டில் இப்படியே வந்து சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். சீக்கிரமே பழனி வந்து ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து நடக்கிற எல்லா பிரச்சனையுமே முடிச்சு வச்சு இந்த சுதாகருக்கு வந்து சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.